ஹலோ! நாளைக்கு என்ன சமைக்கலான்ற கன்ஃப்யூஷனே வேணாம். ஈஸியான சென்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இத பார்த்தோனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்றது. நான் சென்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் 1/2 கப்பு, அதில் சோம்பு போட்டு அரைச்சு நைஸாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூனு. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நான் வந்து பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பெருசாக போட்டாலே லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிடுங்க, ஸ்மெல் போகிற அளவுக்கு. வதங்கினோடனே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர தெரியும். இல்லை, ஸோ இந்த ஸ்டேஜில் சென்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக தான் செய்கிறேன், தண்ணியாக செய்யலை. ஸோ இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. குக்கர் 5 விசில் வந்துடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிரேவி எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பால் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் போகட்டும். கருவேப்பிலை ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, சென்னா கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான சென்னா கிரேவி ரெடிங்க. வீடியோ எப்படி